நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047045000. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் கருத்துக்கு தமிழக அரசு மறுப்பு தெரிவித்த நிலையில் அவர் மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி பகுதியில் நரிக்குறவர் வகுப்பைச் சேர்ந்த மாணவனுக்கு ஆதார் அட்டை இல்லாததால் அவரை அரசு பள்ளிக்குள் நுழைய விடாமல் வெளியே நிற்க வைத்ததாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்தார். நரிக்குறவர் இன மக்களை பழங்குடியினர் பிரிவில் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு சேர்த்தது. ஆனால் திமுக அரசு அவர்களை பள்ளிக்குள் விடாமல் தடுக்கிறது என்று அவர் விமர்சித்தார். இதற்கு தமிழக அரசின் உண்மை சரிபார்ப்பகம் விளக்கம் அளித்தது. அண்ணாமலை கூறுவது தவறான தகவல். ஆதார் அட்டை எடுப்பதற்காக மாணவனின் பெற்றோர் அவரை அழைத்துச் சென்றுள்ளனர். ஆதார் அட்டை எடுப்பதில் ஏற்பட்ட தாமதத்தால் தாசில்தார் அலுவலகத்தின் வெளியே அவர்கள் இருந்தனர். ஆனால் மாணவனை பள்ளியில் சேர்க்கவில்லை என்று வதந்தி பரப்பி வருகின்றனர் என்று உண்மை சரிபார்ப்பகம் கூறியிருந்தது. இதற்கு அண்ணாமலை மீண்டும் பதிலடி கொடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் கூறுகையில், பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த மாணவரை ஆதார் அட்டை இல்லாததால் வெளியே அனுப்பியது குறித்தே கேள்வி எழுப்பியதாகவும் மாணவரின் பெற்றோரும் இதையே கூறுகின்றனர் என்றும் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் இந்த காலாவதியான வார்த்தை விளையாட்டுகளை திமுக நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அண்ணாமலை எச்சரித்துள்ளார்.